சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. யார் யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார்? வாசிக்கலாம். சங்கீதம் எழுதின புத்தகத்துல 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதம் 65:2, 65வது சங்கீதம் 2வது வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் வருவார்கள். நம்ம ஆண்டவர் யாரு? ஜெபத்தை கேட்கிறவர். சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் யாரு? சத்தமா சொல்லுங்களேன். ஜெபத்தை கேட்கிறவர். யாருடைய ஜெபத்தை கேட்பாரையா? இன்னைக்கு சிலர் பேச்சு எடுபடாது, சிலர் பேச்சு எடுபடும். யார் பேச்சு எடுபடாது? வறுமையில, தரித்திரத்துல, பணம் இல்லாத, கஷ்டத்துல, நல்ல ட்ரெஸ் இல்லாம அப்படி இருக்கிறவன் என்னத்தான் நியாயத்தை கூட சொல்லு, உண்மையே கூட பேசு, அவன் பேச்சு எடுபடாது. ஒண்ணுமே இல்லாம நல்ல டெவலப்ல, நல்ல வசதியில, நல்ல ட்ரெஸ், உடை, பாவனைகள் எல்லாத்தையும் அந்தஸ்துல இருக்கிறவன் சொல்ற பேச்சு என்ன பண்ணும்? எடுபடும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ நல்ல வசதியா இருந்தாலும் சரி, வசதி இல்லாதவனா இருந்தாலும் சரி, தரித்திரத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனோ உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நீ எந்த நிலைமையில இருக்கிற என்பது பெருசு இல்ல. நீ எந்த நிலைமையில, ஐயா நான் ரொம்ப ஏழ்மையா இருக்கிறேன்யா, நான் படிக்க தெரியல, எனக்கு பேச தெரியல, எனக்கு யாரையா உதவி செய்ய இல்லைங்க. உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, ஜெபத்தை கேட்கிறவரே. அப்போ என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்ற ஒரு நிச்சயம் உனக்குள்ள இருக்கணும், ஒரு நம்பிக்கை உனக்குள்ள இருக்கணும். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், எனக்கும் பதில் தருகிறார், நான் சொல்றதையும் கர்த்தர் கவனிக்கிறாரு என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள்ள இருக்கணும். அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்குமானால் நீ ஜெபிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வேண்டுதலையும் கர்த்தர் கேட்டு அற்புதங்களை செய்கிறார். நம்பர் 1, யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டாராம்? முதல் ஜெபம் எசேக்கியாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டாராம். யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டாராம்? எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் போது அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் எழுதின புத்தகத்துல 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க முடியுமானால் வாசிங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். உன் நல்ல கவனிக்கணும். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். யாருடைய விண்ணப்பத்தை? உன் விண்ணப்பத்தை. சொல்லுங்க, என் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். சொல்லுங்க, என் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். யாருடைய கண்ணீரை கேட்டாராம்? உன் கண்ணீரை கண்டார். எங்க? நீ ஜெப அறையில முழங்கால் படிட்டு அழுவல்ல, உங்க வீட்டுக்கார குறிச்சு, உன் பிள்ளைகளை குறிச்சு, உன் கடனை குறிச்சு, உன் தரித்திரத்தை குறித்து, உன் வியாதி குறிச்சு, உன் போராட்டத்தை குறிச்சு, நீ வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களே, அதெல்லாம் நினைச்சு அழுவல்ல. அந்த அழுகைய 4 சுவர்கள் மட்டும் பார்க்கலங்க, கதவு மட்டும் பார்க்கலங்க. உங்க வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டாரு, உங்க பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டாங்க, யாரும் இல்லை, உனக்கு தூக்கம் வரல, மனசுல ஒரே போராட்டம், சரி ஜவமானா பல்லான்னு சொல்லி எல்லாத்தையும் கதவு சாத்திட்டு அழறிய அந்த அழுகையின் கண்ணீரை பரலோகம் பார்க்குது. அந்த அழுகையின் கண்ணீரை பரலோகம் பார்க்குது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். கேட்டேன், கண்டேன். 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை வருஷம் கூட்டி கொடுக்கிறாரு? 15 வருஷத்தை ஆயுசு நாட்களை தேவன் கூட்டி கொடுக்கிறார். எதை பார்த்து? கேட்டேன், கண்டேன். எதை கேட்டேன்? ஜெபத்தை கேட்டேன். 2வது எதை கண்டேன்? உன் கண்ணீரை பார்த்து கண்டேன். இப்போ எதுக்காக நீ அழுதியோ, எதுக்காக நீ ஜெபித்தியோ, அதை மாற்றி உனக்கு ஆயுசு நாட்களை 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுத்திருக்கிறேன். அப்போ எசேக்கியாவுடைய ஜெபத்துல என்ன இருந்தது? கண்ணீர் இருந்தது. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. கண்ணீரோடு இப்ப பக்கத்து வீட்டுல போய் அழுது ஜெபிக்கிற சொல்றதுனால நம்ம பிரச்சனை சொல்றது என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம போய் நம்ம யாராட்டையும் போய் நம்மளுடைய குறைகளை சொல்றதுனால, அல்லது அவங்களாண்ட அழறதுனால, அவங்களாண்ட நம்ம பிரச்சனை சொல்றதுனால நம்மளுக்கு ஒரு லாபமும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எசேக்கியாவுடைய கண்ணீரையும் எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன், கண்டேன். இப்போ அவன் ஆயுசு நாட்களில் என்ன பண்றேன்? 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுத்தேன். அதனால இதோ நான் உன்னை குணமாக்குவேன்.
நான் உன்னை குணமாக்குவேன். நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு 3ஆம் நாளில் என்ன பண்ணுவ? போவாய், நான் உன்னை குணமாக்குவேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு, எவ்வளவு பேர் கிரியை அழிக்கப்பட்டு, எவ்வளவு பேர் வருகிறார்கள். வந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறோம், கர்த்தர் சுகம் பெற்று விடுதலையாய் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன பண்றாங்க? விடுதலையாய் போறாங்கய்யா, விடுதலையா போறாங்க. விடுதலை பெற்று சுகம் பெற்று விடுதலையா போகிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவச்சனமே, இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக உங்களையும் தேவன் குணமாக்குவார், உங்களையும் தேவன் குணமாக்குவார். எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்படியாப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவாருங்க. மாந்திரிகங்கள் எதிலெல்லாம் மந்திரம் இருக்குது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிலெல்லாம் மந்திரம் இருக்குது என்பதை நாங்களே கண்ண மூடிக்கணும், நாங்களே சொல்லல. உங்கள் மூலியமாகவே வெளிப்பாடுகளை வரவைக்க தேவன் உதவி செய்கிறார். உங்கள் மூலியமாகவே கண்டுபிடிக்கிறோம். அந்த கிரிகளை அழிக்க தேவன் உதவி செய்கிறார். அதனால வேதம் சொல்கிறது, எப்படி? நான் உன்னை குணமாக்குவேன். சொல்லுங்க, நான் உன்னை குணமாக்குவேன். இன்னைக்கு மருத்துவத்தால் முடியாத வியாதிகள் உண்டு, வைத்தியம் பண்ணியும் முடியாத வியாதிகள் உண்டு, வைத்தியம் பண்ணியும் முடியாத வியாதிகள், மருத்துவத்தால் முடியாத வியாதிகள். ஒரு அம்மா கழுத்தை இப்படியே வச்சுக்கின்னு வருது, திரும்ப முடியல. சுளுக்கு புஷன் இருக்கும் சொல்லி சுளுக்கு அந்த 10 போட்டு இருக்கிறாங்க, சரியாகலை. ரெண்டாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும், கேஸ்ட்ரிக் மூலமா சரியாயிடும் சொல்லி டாக்டர்களை பார்த்து இருக்கிறார்கள், டாக்டர் பார்த்து சரியாகலை. நரம்பு ஏதாவது சுளுக்கி இருக்குன்னு சொல்லி உருகுவாங்கல்ல, அது உருகி பண்ணிக்கிற சரியாகலை. இல்லை வெந்நீர் போட்டு. அப்போ நான் வரும்போதே அவங்களை பார்க்கும்போதே நான் சொன்னேன், இவங்களுக்கு அந்த மாந்திரிக கிரியை இருக்கு, ஆண்டவர் சுகப்படுத்துவார்னு சொன்னேன். அப்போ அவங்க வரும்போது சொன்னேன், என்னை நம்பி வந்தீங்களாம்மா? இல்லைங்கய்யா, இயேசுவாமியை நம்பி வந்திருக்கிறோம். என்னை நம்பி வந்தால் உங்களுக்கு சுகம் கிடைக்காது, இயேசுவை நம்பி வந்தால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். இப்போ ஒருவேளை அப்படி ஒரு வேளை உங்களுடைய சிந்தனையில் எண்ணங்கள் இருக்குமானால், அந்த ஐயாண்டு போனால் நல்லாயிடுன்னு சொல்லி வந்திருப்பீங்களா, அதை மாற்றிக்கொள்ளுங்க. இயேசுவான்னு வந்திருக்கிறேன், இயேசு என்னை குணமாக்குவார்னு சொல்லி நம்புவோங்கன்னு சொன்னேன். அப்போ உடனே சொன்னாங்க, ஐயா நாங்கள் முழுசமாக இயேசுவை நம்புகிறோம், இயேசுவால் தான் எங்களை சுகப்படுத்த முடியும்னு சொல்லி சொன்னாங்க. கிட்டத்தட்ட காலையில் 10 மணிக்கு வந்தவங்க மாலை 4 மணி வரையும் அந்த ஒரு அம்மாவுக்காக ஜெபிச்சுன்னு 4 மணிக்கு தான் அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. கழுத்து இப்படி திருப்புறாங்க, இப்படி ஆக்குறாங்க, இப்படி பண்றாங்க, மேலே பாக்குறாங்க, கீழே பாக்குறாங்க. என்னய்யா, கழுத்து அப்படியே டைட்டா பிடிச்சி வச்சிருந்தது, சரியாச்சு. 10 மணிலிருந்து மாலை 4 மணி வரை அவங்களுக்குள்ள இருந்த எல்லா மாந்திரிக கிரிகளையும் அழிக்கப்பட்டு பூரணமாய் கர்த்தர் அந்த அம்மாவை குணமாக்கினார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பூரணமாய் தேவன் குணமாக்கினார். அவங்க சாட்சி சொல்லி இருக்கிறார்கள், நான் விடுதலை பெற்றேன், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார் என்று. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜபங்களை கர்த்தர் கேட்கிறார், நம்முடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். கண்ணீரையும் ஜபத்தையும் கண்டு தேவன் உங்களை குணமாக்குகிறார். நீங்க விடுற கண்ணீர் நிச்சயம் வீண போகாதுங்க. கர்த்தர் உங்களை குணமாக்குவார். கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுக்கிற கர்த்தர், விடுதலையாக்குகிற கர்த்தர், கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ எசேக்கியா ராஜாவுடைய ஜபம் ஆயுசு நாட்களை பெருக்க செய்தது, அல்லது ஆயுசு நாட்களை கூடி வர செய்தது. உன் ஜபம் கர்த்தர் பெருக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீர் அவர் ஆயுசு நாட்களை மாற்றிவிட்டது. எசேக்கியா ராஜாவுடைய ஜபம் அவருடைய ஆயுசு நாட்களை கூட வைத்தது. ஆனால் கர்த்தர் குணமாக்கினார். அந்த ஜபத்தை கேட்டு கர்த்தர் குணமாக்கினார். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் குணமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது அன்னாளுடைய ஜபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அன்னாளுடைய ஜபம் வாசிக்கலாம், வாசிங்க. 1 சாமுவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 1 அதிகாரம் 17ஆம் வசனத்துல அன்னாளுடைய ஜபத்தை குறித்து நாம் பார்க்க போறோம். அன்னாள் ஜெபித்தாளாம். அன்னாள் ஜெபிக்கும் போது அந்த ஆலயத்திற்குள்ள இருந்த ஆசாரியனா இருந்த ஏலி என்ன சொல்றாரு? வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். நீ சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை. என்ன கேட்டா? அன்னாள், நான் மலடியா இருக்கிற, குழந்தையே இல்ல, பல வருஷம், பல வைத்தியம், பல டாக்டர்கள், பல காரியத்தை பார்த்து முடிச்சாச்சு, எனக்கு என்ன இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல,
எல்லாரும் என்னை மலடி என்று சொல்லுகிறார்கள், கொட்டி என்று சொல்லுகிறார்கள், பிள்ளை பெற்றெடுக்க முடியாத சூழ்நிலை என்று சொல்லுகிறார்கள். அதனால இந்த மலட்டுத்தன்மை மாறணும். என்னை ஏளனமாக, கேலியாக, கிண்டலாக, பரியாசமாக பேசுகிற ஜனங்களுக்கு முன்பதாக நான் தலை நிமிர்ந்து நடக்கணும். எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் ஆண்டவரே, ஒரு குழந்தை செல்வத்தை எனக்கு கொடுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறாள். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். கேட்டு ஆசாரியனாய் இருந்த ஏலி கிட்ட மூலமாக அவளை ஆறுதல் படுத்துறார். என்ன சொல்றார்? ஏலி, சமாதானத்தோடு போ மகளே. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ மகளே. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த வசனம் அடுத்த வசனமெல்லாம் நீங்க வாசிக்கும் போது, அன்னாள் தேவ ஆலயத்தை விட்டு போகும்போது எப்படி போனாள் என்று வேதம் சொல்லுதுன்னா, சந்தோஷமாய் போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாள் தேவாலயத்தில் போகும்போது எப்படி போனாலாம்? சந்தோஷமா போனாலாம், துக்கமா இல்ல. ஏன்? ஜுரம் உடனே நல்லா ஆயிடுச்சுன்னா தெரியும், தலைவலினா உடனே கண்டுபிடிக்கலாம், உடம்பு வலினா உடனே தெரியலாம். ஒரு குழந்தை வயிற்றுல கரு தரிச்சுதா இல்லை என்பதை கிட்டத்தட்ட குறைஞ்சது இன்னைக்கு இருக்கிற உலகத்துல 45 நாள் கழித்து தான் டெஸ்ட் பண்ணுவார்கள். 45 நாள் கழிச்சு டெஸ்டிங் பண்ணும்போது தான் அந்த குழந்தை கன்ஃபார்மா இருக்குதா, பாசிட்டிவா நெகட்டிவா என்பதை சொல்ல முடியும். ஆனால் அன்னாள் அந்த ஏலி சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடு போ, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ என்ன கேட்டியோ அது உனக்கு கட்டளிடுவார்னு சொன்னாரு. சொன்ன மாத்திரத்தில் அவள் எழுந்து புறப்பட்டு போகும்போது மகிழ்ச்சியோடு போனாள் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடு போனாள் என்றதுக்கு காரணம் என்ன? அவள் வயிற்றில் குழந்தை தரித்தது அல்லது உருவாயிற்று என்பதை அவள் உணர்ந்ததனால் தான் மகிழ்ச்சியாக போயிருப்பாள். ஒரு குழந்தை அழுதுன்னா அந்த குழந்தை ஒரு ஆப்பிளுக்காக அழறான்னா அந்த ஆப்பிள் கொடுத்தா அந்த அழ நின்றோம். அல்லது ஒரு 10 ரூபாய் கேட்டு அழற குழந்தை இருப்பானாலும் அந்த 10 ரூபாய் கொடுத்தா அந்த குழந்தை அழைய நிறுத்தும். அப்போ இவ எதுக்கு அழுதா? குழந்தை பாக்கியம் வேணும்ன்றதுக்காக அழுதா. இப்போ அழ இல்லை, சந்தோஷமா போறான்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏலியும் சொல்றாரு, நீ சமாதானத்தோடு போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, ஆண்டவர் உனக்கு வேண்டியபடியே உனக்கு தருவார் என்று சொல்லிட்டாரு. இப்போ என்ன நடக்குது? அவ சந்தோஷமா போறா. காரணம் என்ன? வயிற்றுல கரு உண்டாயிட்டு ஒரு உணர்வோடு, ஒரு எண்ணத்தோடு அவள் வெளியே கடந்து போகிறார். ஏன்னா இத்தனை நாள் தேவாலயத்தில் வந்து ஜெபித்ததுக்கும் இன்னைக்கு ஜெபிச்சதுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு கர்ப்பத்தை திறந்தா. சொல்லுங்க, அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு. அப்போ உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு விரோதமா இருக்கிற தடைகள், உனக்கு விரோதமா இருக்கிற தடை எதுவுமே நடக்காது. எந்த விஷயமே நல்லது நடக்காது, கெட்ட காரியமே நடக்கும். இல்ல நல்ல வருமானங்கள் வரும், வீணா செலவாகும். நல்ல வருமானங்கள் வரும், வீணா செலவாகும். இல்ல வருமானம் வர மாதிரி இருக்கும், செலவாகிற மாதிரி இருக்கும், எப்படி போகுதுன்னே தெரியாது, வீணா செலவாகும். நிறைய விஷயங்களை நம்ம சொல்ல முடியும், பார்க்க முடிகிறது. ஆனால் அப்படிப்பட்ட தடைகளை மாற வேண்டும் என்றால் அன்னாளை போல ஜெபிக்க வேண்டும். அன்னாள் எப்படி ஜெபித்தாலாம்? இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஜெபித்தாலாம்? சொல்லுங்க, எப்படி ஜெபித்தா? இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள் என்று நாம் பார்க்கிறோம். இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்னாள் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தால் தடைகளை கத்தறது. என்னென்ன தடைகள் இருக்குமோ, உன் வீட்டுல என்னென்ன தடைகள் இருக்கிறதோ எல்லா தடைகளையும் மாறும். எல்லா தடையும் மாறணும்னா ஒரே வழி, இருதயத்தை ஊற்றி அன்னாள் ஜெபித்தது போல் நீ ஜெபிப்பியானால் உன் தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். அப்போ அன்னாளுடைய ஜெபம், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஜெபம், அந்த ஜெபத்துல தடைகளை கர்த்தர் மாற்றி போட்டார். எசேக்கியா ராஜா இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார். எசேக்கியா அழுதார், விண்ணப்பித்தார், ஆயுசு நாட்களை பெருக செய்தார். அடுத்தது வாசிக்கலாம். மூன்றாவது யாருடைய ஜெபம்? எலியாவுடைய ஜெபம். மூன்றாவது யாருடைய ஜெபம்? எலியாவுடைய ஜெபம். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷனாய் இருந்தும் மழை பொழியாதபடி கருத்தாய் ஜெபித்தான். அப்போது 3 வருஷமும் 6 மாதமும்
பூமி மேல் மழை பொழியவில்லை. திரும்பவும் எலியா என்பவன் தேசத்திற்காக மழைக்காக ஜெபித்தான். மழை வந்தது. என கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, முதல் சொன்னோம், எசேக்கியா ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார்? அழுகையோடு ஜெபம் இருந்தது, கண்ணீரோடு ஜெபம் இருந்தது. ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். அன்னாள் ஜெபித்தால், அன்னாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. எப்படி ஜெபம் இருந்தது? இருதயத்தை ஊற்றி ஜெபித்தால் அவருடைய தடைகளை கர்த்தர் மாற்றி போட்டார். கர்ப்ப தடைகளை கர்த்தர் மாற்றி போட்டார். மூன்றாவது, எலியா ஜெபிக்கிறார். எலியா எப்படி ஜெபிக்கிறாரு? கருத்தா ஜெபித்தாரு. சொல்லுங்க, எலியா எப்படி ஜெபித்தாரா? கருத்தா ஜெபித்தார். சொல்லுங்க, எலியா எப்படி ஜெபித்தாரு? கருத்தாய் ஜெபித்தார். கருத்தாய் ஜெபித்தார். மழை வராதுன்னா வரல, மழை வானா வருது. அப்ப எலியா யார்? நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். நம்மை போல ஒரு மனுஷன், பாடுள்ள மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா கருத்தா ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமுள்ள ஜெபம். மழையே வான வருது, மழை வராதுன்னா வரல. பாருங்க, நம்ம சொன்ன ஏதாவது நடக்குதா? எதுவுமே நடக்க மாட்டேங்குது. மழை வான வருது, மழை வராதுன்னா வரல. இன்னைக்கு நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? கருத்தா ஜெபிக்கணும். சும்மா வளவளன்னு பேசின்னு இருக்க கூடாது. என்னவோ அதுதான் சொல்லுவாங்க, நெத்தியடின்னு சொல்லுவாங்க. குறிப்பாத்து கல் அடிக்கிறதுன்னு சொல்வார்கள். குறிப்பாத்து ஒரு மாங்காய் இருக்குதுன்னா, ஒரு மாங்கனி, அதுக்கு குறிப்பாத்து அடித்தாதான் அந்த கல் விடும். இல்லைன்னா 15 கல் அடிச்சா கூட மாங்காய் விடாது. அது ஒரு நெத்தடின்றுவார்கள். அது போல தேவனுடைய சமூகத்திலோட நம்ம கருத்தா ஜெபிக்கணும். தேவையில்லாததெல்லாம் போட்டு ஜெபிக்கிறதுனால நம்ம ஒன்றும் இல்லை. மத்திய 6ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், வீணா செலவு பண்ணுவாங்களாம். ஜபம் கேட்கணும்னு என்ன பண்ணுவாங்களாம்? வீணா ஜபம் பண்ணி வீணான நேரத்தை செலவிடுவார்கள். அப்படி அல்ல, கருத்தா என்ன விஷயமா அதுக்காக மட்டும் ஜெபிக்கணும். நான் நிறைய முறை சொல்வது உண்டு. ஒருவேளை நீங்கள் குறிப்பிட்ட நாட்களிலே நான் ஒரு நாள் உபாசம் போட்டு ஜெபிக்க போறேன்னு சொல்லி நீங்க நேரத்தை ஒதுக்கி ஒரு நாள் உபாசம் போட்டு ஜெபிப்பீங்கன்னா, அந்த ஒரு நாள் உபாச ஜபத்துல 50-60 ஜப குறிப்பு வேண்டாம். முக்கியமா உங்களுக்கு என்ன தேவை டார்கெட் பண்ணுங்க. ஒரு 3 குறிப்பா 4 குறிப்பா, அந்த 4 குறிப்புக்கு மட்டும் ஒரு நாள் முழுவதும் ஜெபம் பண்ணி பாருங்களேன். அந்த முடிவிலே நீங்கள் அற்புதத்தை பார்க்க முடியும். எல்லாம் இப்போ ஒரு பிள்ளை கேக்குது, அந்த பிள்ளைக்கு அன்னைக்கு என்ன தேவை அதை தான் நம்ம கொடுக்குறோம். கேட்கறதெல்லாம் கொடுக்குறோமா? கொடுக்கறது இல்ல. என்ன தேவை இன்னைக்கு அத்தியாவசியமா அந்த குழந்தைக்கு என்ன தேவை? அதே போலதான் பரலோகத்தின் தெய்வமும் எதிர்பார்ப்பார். இந்த பிள்ளைக்கு இன்னைக்கு இதை கொடுப்போம், இன்னும் 2 மாசம் கழிச்சு இதை கொடுப்போம், 4 மாசம் கழிச்சு கொடுப்போம், 1 வருஷம் கழிச்சு கொடுப்போன்ற பொருளுக்கு இன்னைக்கு அழுதுன்னு இருக்காத. உனக்கு தேவை அந்த 1 வருஷம் கழிச்சு தான் அந்த பொருள் உனக்கு தேவை. அதுக்கு இன்னைக்கு போட்டு அழாத. இன்னைக்கு என்ன தேவை அதுக்காக அழு. அதுதான் ஏசாமி சொல்றாரு, எனக்காக அழாதீங்க இஸ்ரவேல் குமாரத்தியே, எனக்காக அழாத, உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காக அழுவுங்க. பச்சை மரத்துக்கே இந்த பட்டம் பாடு என்றால் பட்ட மரத்துக்காக உங்களுக்கு என்ன பாடு? என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, தேவ சனமே, கர்த்தர் சொல்றது என்ன தெரியுமா? தேவனுக்காக நீங்க வைராக்கியமா இருக்க வேண்டும். கருத்தா ஜெபிக்கிறவங்களா இருக்க வேண்டும். தேவைக்கு மட்டும் ஜெபிக்க வேண்டும். வீணான வார்த்தைகளை அலப்ப வேண்டாம். உங்களால் முடிந்தால் நேர்முட்டி போடுங்கள். உங்களால் முடியவில்லை என்றால் உட்கார்ந்து கூட ஜெபம் பண்ணுங்கள். நல்ல கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்கள். முடிந்தால் உபாசத்தோடு ஜெபியுங்கள். முடியவில்லை என்றால் சாப்பிட்டு கூட ஜெபம் பண்ணுங்க. ஆனா ஜெபம் அவ்வளவு முக்கியம் வாய்ந்தது. ஆனா கருத்தா ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வல்லமை உள்ள ஜெபம். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. நிறுத்துகிற ஜெபம். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. தேசத்துல மழை வராதபடி நிறுத்தினான் எலியா. கருத்தா ஜெபித்தான். தேசத்துல மழை வரவில்லை. திருமஞ்சி எலியா ஜெபிக்கிறாரு, மழை வந்தது நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ கருத்தா ஜெபிக்கிற ஜெபம். முதல் சொன்ன ஜெபம் கண்ணீரோடு ஜெபம். எசேக்கியா கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம். இரண்டாவது ஜெபம் எப்படி சொன்னேன்? இரண்டாவது எப்படி ஜெபித்தாரு? அன்னாள் எப்படி ஜெபித்தாள்? இருதயத்தை ஊற்றி ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஏன் உன் ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது? ஏன் உன் ஜெபம் கேட்கல? தோத்திரம் 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 தோத்திரம். மீன் குழம்பு போச்சா, வந்துதா, பூனை சாப்பிடுச்சா, எலி சாப்பிடுச்சா, கீழே போயிடுச்சா, இருக்குதா? தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். நம்ம சிந்தனைகள் எங்கேயாவது இருக்கும், இங்க இருக்கும், அங்க இருக்கும், குண்டா மேல ஆழம் மேல அப்படி இருக்கும். நம்ம மாட்டோம், வாய் மட்டும் தோத்திரம் தோத்திரம் சொல்ல, சிந்தனையெல்லாம் அங்கங்க இருக்கும். இல்லைங்க, ஜெபிக்கிறதுக்குன்னு முழங்கால் படிட்டா ஜெபிக்க வேண்டும். நானே சில நேரங்களில் சில அனுபவத்தை சொல்லுவேன். சில நேரத்தில் எனக்கு போன் பண்ணுவார்கள்,
நான் சொல்லுவேன், நான் இன்னொரு போன்ல ஜெபம் பண்ணினுக்கிறேன், நான் அப்புறம் பண்றேன், இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சில நேரத்தில் நான் மறந்துடுவேன். அதை தான் இப்போ நான் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்ன சொல்றேன்னா, நீங்க அரை மணி நேரம் கழிச்சு நான் பண்றேன்னு சொல்லி நான் பண்ணலன்னா திரும்ப நீங்களே அரை மணி நேரம் கழிச்சு எனக்கு பண்ணுங்க, நான் மறந்துடுறேன், என்ன பேச்சு ஞாபகத்தில் மறந்து போயிடுறேன். அதனால நீங்களே என்ன ஒரு மணி நேரம் கழிச்சு கூட என்னங்க ஐயா பண்றேன்னு சொன்னீங்க, பண்ணலையா, அதனால நானே பண்ணேன்னு பண்ணுங்க, தப்பே கிடையாது. நான் இப்போ சொல்லினுக்கிறேன். அப்போ சில நேரத்தில் நான் சொல்லுவேன், 2 நான் பண்றேம்மா, அப்புறம் பண்றேன், இப்போ பேசினுக்கிறேன். சில பாஸ்டர்ஸுங்க எங்க வீட்டாண்ட வருவாங்க. சில பாஸ்டர்களை உட்கார வச்சு பேசினும் போது கால் பண்ணுவாங்க. போவேன், ஜெபிக்கன்னு போய் முட்டி போட்டு தோத்திரம் சொன்னதே இந்த மாதிரி நினைப்புகள் எனக்கு வரும். அவங்க அப்போ போன் பண்ணாங்க, நீங்க அப்புறம் பண்றேன்னு சொன்னீங்க, பண்ணியா, இப்போ போய் பண்ணுன்ற மாதிரி என்ன அந்த உணர்வுகள் உண்டாகும். கவனிக்கிறீங்களா? அதுவரையும் நான் வீட்டில் சும்மா உட்கார்ந்துருப்பேன், அதுவரை நான் ஏதாவது பண்ணியிருந்திருப்பேன். அப்பெல்லாம் அந்த நினைப்புகள் வராது. நான் ஜபத்துக்கு போய் உட்கார்ந்ததே எனக்கு நினைப்பு வரும். அவங்க ஜபம் பண்ண சொல்லி அப்புறம் பண்றேன்னு சொன்னேன், அந்த அப்புறம் அந்த போன் நம்பர் பார்த்துட்டு மிஸ் கால் பண்றேன்னு சொன்னேன், பேசுறேன்னு சொன்னேன், பண்ணியா, போய் ஜபம் அப்போ போய் பண்ணு, இப்போ பேசு. ஏன்னா அந்த ஜபத்தை தடை செய்வதற்கு. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, பரவாயில்ல, நல்லது, இந்த நேரத்தில் அந்த உணர்வுக்கு அந்த எண்ணம் வந்ததுக்கு சோத்திரம். நான் இப்போ ஜபம் பண்ணிட்டு போய் ஜபம் பண்றேன். முன்னாடியே வந்திருந்தா நான் பண்ணிருக்கலாம், அந்த நினைப்பு முன்னாடியே வந்திருந்தா என்ன பண்ணிருக்கலாம். இப்போ வந்ததுனால நான் போக மாட்டேன், ஜபத்துக்குன்னு வந்துட்டேன். அரை மணி நேரம் ஜபம் பண்றேன்னு மனசுல நினைச்சிட்டேன், அரை மணி நேரம் ஜபிக்காம போகவே மாட்டேன்னு சொல்லி அந்த அரை மணி நேரம் ஜபத்தை ஃபுல் பண்ணுவேன். ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன், என்னையே வெளிப்படுத்தி சொல்றேன். உங்களுக்கு அது மாதிரி நினைப்புகள் வரும், அது மாதிரி யோசனைகள் வரும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துப்பார். ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துப்பார். எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் முட்டி போடு, எல்லா வேலையும் செய்துட்டு முட்டி போடு, கது சாத்து, யார் வந்து கத்து தட்டினாலும் திறக்காது. அரை மணி நேரம் முக்கியத்துவம் கொடுத்துப்பார். ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை கூப்பிடுறாங்க, அவங்க உதவிக்கு, நல்லது தான். ஆனா ஜபத்துல தடை பண்ணுவதற்கு பிசாசானவன் அந்த வேலைகளை கொண்டு வருகிறான். ஆமே சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஒரு கிறிஸ்மஸ் வெடிகாலம், உங்களுக்கு தெரியும், கிறிஸ்மஸுக்கு வெடிகாலம் 2 மணிக்கு எழுந்து நாங்கள் ரெடி ஆகணும். 2 மணிக்கு எழுந்து ரெடி ஆகிறோம், அயன் பண்ணுறேன். எங்கள் மனைவி வந்து ஏசி போட்டு ட்ரெஸ் ரெடி பண்ணின்னு இருக்கிறாங்க ரூமில். ஏசி அயன் பாக்ஸ் போட்டதே பீஸ் போயிடுச்சு. எல்லா வெளியே வந்து பார்க்குறோம், எல்லார் வீட்டிலும் கரண்ட் இருக்குது, எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. என்னடா இது கரண்ட் இல்லைன்னு பார்த்தா பீஸ் போயிடுச்சு. சரி, உடனே பீஸ் கட்டி என்ன பண்ணுறேன், கைட்டிட்டு சாரி ஈட்ரு போட்டுறோம், ஏசின்ற ஈட்ரு போட்டதே பீஸ் போயிடுச்சு. திரும்ப வந்து பீஸுக்கு ரெடி பண்ணி பீஸ் போட்டு திரும்ப போட்டேன். திரும்ப போட்டதை திரும்ப போட்டு ஆன் பண்ணுறோம், திரும்ப ஈட்ரு போட்டால் திரும்ப பீஸ் போகுது. நான் நினச்சினேன், ஹே கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு போகக்கூடாதுன்னு பிசாசு என்ன பண்ணுறான், தடை பண்ணுறான். உடனே துணியை மாற்றிட்டேன். அயன் பண்ணாது போடுற ஒரு துணி இருக்கும், எல்லார் வீட்லையும் இருக்கும். எனக்கும் ஒரு துணி இருந்தது, அயன் பண்ணாது போடுற துணி. எனக்கு தெரியாது, அது சுருக்குமே தெரியாது. அந்த துணியை ஒதிரி நான் போட ஆரம்பித்தேன். கை காலை கழுவிட்டோம், குளிக்கல, சுத்தண்ணி இல்லை. தெரியல, கிறிஸ்மஸ் நேரத்தில் எவ்வளோ குளிர் ஜில்லுன்னு இருக்கும். என்ன ஒன்றும் இல்லை, எங்கள் மனைவி என்னால் முடியாது, குளிக்காத கிளம்ப முடியாது. நாங்கள் கேஸ் இல்லைன்னா தண்ணி என்ன பண்ணேன் வச்சுக்கினா, அவங்க கேஸில் ரெடி பண்ணி குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். அன்னைக்கு பகல் ஃபுல்லாக நாங்கள் வீட்டுக்கு வரல. 4-5 சர்ச்சையில் செய்தி கொடுக்கணும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு வந்து தான் பீஸ் போட்டேன். பீஸ் போட்டால் திரும்ப போய் இப்போ ஹீட்டர் ஆன் பண்ணுறாங்க, பீஸ் போல. புரியுதுங்களா? பிசாசு எதில் என்ன பண்ணுறான், நம்ம என்ன பண்ணோம், அதையே மல்லி கட்டிக்கணும். முக்கியமானது நம்ம விட்டுருவோம், தூக்கி ஓரம் கட்டு. ஏங்க நைட்டு வந்து 12 மணிக்கு பீஸ் போடுறேன், ஏங்க பீஸ் இப்போ திரும்ப ஹீட்டர் போட்டு பார்க்குறேன், அயன் பாக்ஸ் ஆன் பண்ணி பார்க்குறேன், எல்லாமே போடுறேன், பீஸ் போலியே. அப்போ தடை பண்ணுவது யார் தான்? அவன் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கருத்தாய் ஞானமாய் ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? ஆமென் சொல்லுங்களேன். கருத்தா ஜெபிக்கணுங்க, ஞானமா ஜெபிக்க வேண்டும். எலியா கருத்தா ஜெபிக்கிறவனாயிருந்தான். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இருதயத்தை ஊற்றி அண்ணால் ஜெபித்தால் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினான் எசேக்கியா, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கடைசி 1-2 விஷயத்தை சொல்லி கடந்து போகிறேன். யாபேசனுடைய ஜெபத்தை பார்க்க போகிறோம். 1 நாளாகமம் எழுதின புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும் வந்தால் வாசிக்கலாம். 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டபடியே தேவன் அருளினார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. யாபேஸ்ன்றதான ஒரு மனிதன் இருக்கிறார்.
யாபேஸ் என்றதான ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் பெயருடைய அர்த்தம் யாபேஸ் என்றதற்கு அர்த்தம் துக்கம். துக்கம் துக்கம் என்பதை அவனை குறித்து இங்க வேதம் சொல்ல பார்க்கிறோம். ஆனால் அந்த யாபேசு ஜெபிக்கிறாராம், என்னன்னு, என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜெபிக்கிறார். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. இன்னைக்கு நிறைய தீங்குகள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கும். நிறைய வேதனைக்கான காரியங்கள், நிறைய பிரச்சனையான காரியங்கள், நிறைய காரியங்கள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி என்னை காத்தருளும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துல, தேவ சமூகத்துல நம்ம பார்க்க முடிகிறது. தீங்கான காரியம், நிறைய தீங்கு, ஆபத்துகள், விபத்துகள், நாச மோசங்கள் இன்னைக்கு நிறைய வருகிறது. கர்த்தர் சொல்றாரு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்தருளும் என்று யாபேசு ஜெபிக்கிறாரு. நீங்க கூட ஜெபிக்கலாம். உங்க வீட்டுல, ஆண்டவரே என் பிள்ளைக்கு, எனக்கு, என் கணவர்களுக்கு, எனக்கு என்ன பண்ணக்கூடாது, என் குடும்பத்தை தீங்குக்கு விலக்கி என்னை காத்தருளும். எல்லாரும் பாட்டு பாடுவோம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி. எல்லாரும் வீட்டில் எழுதி வைப்பார்கள், வீட்டின் தலைவர் இயேசு என்று சொல்லி எழுதி வைப்பார்கள். ஆனால் இயேசு அந்த வீட்டின் தலைவராக இருக்க மாட்டார். வாதை அணுகக்கூடாதுன்னு இருப்பான, வாதை வருகிறது. ஜெபிக்கணுங்க, நீங்க ஜெபிக்கணும். சும்மா வசனங்களை எழுதி வைப்பதனால இல்லை, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும், அதை வாசித்து அதை நம்பி விசுவாசிக்க வேண்டும். அப்போ என்ன பண்ண வேண்டும்? அப்போ அந்த யாபேசு ஜெபிக்கிறார், தீங்கெனை துக்கப்படுத்தாதபடி, தீங்கெனை துக்கப்படுத்தாதபடி, தீங்குக்கு என்னை விலக்கி என்னை காத்தருளும், என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆனா என்ன சொல்றாரு? அந்த வசனம் முடிவிலேயே பதில் உண்டு. என்ன சொல்றாராம்? அவன் வேண்டிக் கொண்டபடியே தேவன் அருளினாராம். அவன் சொல்லிக்கலாம், அல்லேலூயா. ஜெபம் என்னங்க? ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னா ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஜெபம் என்பது பதில் தரக்கூடிய ஜெபமாய் மாற வேண்டும். ஜெபிக்க வேண்டியது எப்படி ஜெபிக்கணுமோ அப்படிதான் ஜெபிக்க வேண்டும்.